ஜாஃபர் சாதிக் எப்போ உள்ள வராரு, எங்கேருந்து இது மாதிரி பண்றாரு அப்படின்னா, மதுரையில தான் இவரோட சாம்ராஜ்யத்தை அமைக்கிறாரு. முதல்ல என்ன பண்றாருன்னா, ஒரு டீமை செட் பண்றாரு. அந்த டீமை செட் பண்ற அதுல ஏற்கனவே பிரவுன் சுகர் கடத்தல்காரன், ஒரு அது தொடர்பான வழக்குகளை வக்கீல ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞர், இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி பெரிய நெட்வொர்க்கா பிளான் பண்றாங்க. அப்ப அரசியல்வாதிகளை நெருங்க வேண்டும், அரசியலுக்குள்ளும் உள்ள போகணும், சினிமாக்குள்ள உள்ள போகணும். இது ரெண்டு தான் பவர்ஃபுல் மீடியம். இந்த ரெண்டுக்குள்ளேயும் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அரசியல் ரீதியான கான்டாக்ட்ஸும் எளிதாக காவல்துறை உயரதிகாரி நாம் அணுக முடியும். அது போக இந்த வழக்கு ரீதியாக இருக்கலாம். அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா, அது தொடர்பான போலீஸ்க்கும் விசாரணை அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்றது அந்த நபரோட வேலை. இவரை அரசியல்ல புகுத்தி இவர் அரசியல்ல இதுலயும் பண்றது இவரோட வேலை. இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. அதுதான் இங்க பெரிய ஹைலைட். என்னன்னா, இஸ்லாமியர்களை ஏமாற்றி இஸ்லாமியர்களையே மண்டையை கழுவக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 4-5 ஜமாத்துக்கு ஒரு தலைவர், செயலாளர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? அந்த அமைப்புக்குள்ள இவர்களுடைய ஆட்களை காசை செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்க.